இந்த மண்ணு திருடின போது லாரி ஏற்றி பல பேரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதிகாரிகள்லாம் இறந்தாங்க. நம்ம பார்த்தோம். அதிகாரிகள் இறந்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்க வந்து சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்ப சீர்குலைவா தான் இருக்குது. காவல்துறையினர் மட்டும் எல்லாருமே பாதிக்கப்படும்போது இதை காப்பாற்ற வேண்டியவர்களே பாதிப்படைந்துள்ளார்கள். அதுதான் இங்க பிரச்சனை. சார், ஒரு பொம்பளை போலீஸ் வந்து பாவம் பெண் காவலர் ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போனாங்க. அவங்க இடுப்பை கிள்ளிட்டாங்க. ஒரு காவலர் டியூட்டி பாக்குற போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல. அப்போ என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? 3 மந்திரிகள் முன்னால கண்ணு முன்னால ஒரு காவலர் வெட்டி கொல்லப்பட்டார். அப்போ வெட்டி கொண்டா அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. 3 பேர் மந்திரிங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவரை தூக்கிட்டு போல ஆம்புலன்ஸ் எல்லாம். ரேஷன் கடை பாமாயில் அவங்க போட்டோ ஒரு தடவை வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி போடலாம்? முதல்வர் போட்டோ போட்டு நீங்க எப்படி பொருள் கொடுக்கலாம்? அரசு காசுல நீங்க எப்படி உங்க போட்டோ போட்டு கொடுக்கலாம்னு கேட்டாங்க. துரைமுருகனுடைய ஸ்பீச் வீடியோ இருக்கு சார். அதிமுகவை மீண்டும் ஜெயிக்க விட்டால் தமிழ்நாட்டை அம்மா நாடு என்று பெயர் மாற்றி விடுவார்கள். இவர்கள் யார் பெயர் வைக்க அப்படின்னு கேட்டாரு. சரியான முறையை கையாளவில்லையோன்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதனால இப்போ டைம் எடுத்து கரெக்டா போடுவோம். இதுல எதுவும் மிஸ் பண்ற கூடாது. இதுல மிஸ் பண்ணிட்டா வழக்கோட டோட்டல் கான்செப்ட் போயிருங்கிறதுக்காக டைம் எடுத்துக்கலாம். இது வந்து சார், அவர் ஆகாஷ் பாஸ்கரன் பேரை விட்டுட்டோம், இல்ல வேணும்னே அவர் பேர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வழக்க போட்டுட்டீங்க, நீதிமன்றம் கண்டித்திருந்தால் அது தப்பு. புதிய வகை மது இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதை எப்படி ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்குறோம்லாம் போட்டோம். ரொம்ப மோசமான நிலைமை தான். எல்லோபென் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கார்த்திகேயன் சுவாமி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சண்முகவேல் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு விசாரணைக்கு போன இடத்துல கொல்லப்பட்டிருக்காரு. இங்க வந்து எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து சட்ட ஒழுங்கு வந்து கரெக்டா தான் வச்சிருக்கீங்களா? போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே இங்க வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சார். சமீப காலமாக நடக்கிற நிகழ்வு எல்லாமே பல இடங்கள்ல காவல்துறையினர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா என்ன சொல்றது, இந்த போதைப் பொருள் கடத்தவங்களா இருக்கட்டும், மது போதையில கொலை பண்றவங்களா இருக்கட்டும், இந்த மண்ணு திருடின போது லாரி ஏத்தி பல பேரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதிகாரிகள்லாம் இறந்தாங்க. நம்ம பார்த்தோம். அதிகாரிகள் இறந்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்க வந்து சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்ப சீர்குலைவா தான் இருக்கு சார். இன்னொன்னு, இதற்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடியது போதை. இந்த மது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லாரையும் வந்து கெடுத்து வச்சிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க டார்கெட் வச்சு விக்கிறாங்க. அதனால குடிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாரையும். இன்னொன்னு, நீங்க பாத்துக்கலாம், சில நாட்கள் முன்னால ஒரு புதிய வகை மது இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதை எப்படி ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்குறோம்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப மோசமான நிலைமை தான். ஏன்னா அதனால சட்டம் ஒழுங்கு இப்போ நார்மலா கொலை கொள்ளை பண்றவங்க ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஊர்ல. இந்த மதுவை குடிச்சிட்டு இந்த தீமை தெரியாம இதோட போதையில வந்து கொலை பண்றவங்க இன்னும் அதிகமா இருக்காங்க. சோ அது வந்து இப்ப ரொம்ப கண்டிக்க வேண்டியது. ஏன்னா அவர் பாவம் ஒரு அப்பா பையனுக்கான தகராற போய் நிறுத்துறதுக்கு போனவர் தான். அதான் சார், இப்ப வந்து அவங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சண்டை போட்டு அடிபட்டுருக்காங்க. இப்ப அவசரமா போலீஸ்க்கு நைட்ல வந்து கால் பண்றாங்க. ஆக்சுவலி போலீஸ் வந்து போயிருக்கிற டைம் வந்து 11 மணி. நைட்டு 11 மணிக்கு ஒரு விசாரணைக்கு ஒரு ஆபீசர் போறாரு. அவ்வளோ முக்கியமா எடுத்துட்டு ஒரு ஆர்டர காப்பாத்தணும் அப்படின்னு போறாரு. அந்த இடத்துல போனவருக்கு இப்படி நடக்கும்போது, அப்போ மத்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த மாரி எந்த இடத்துல பயம் வரும்? கண்டிப்பா. அதான் சொன்னேன், சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு. காவல்துறையினர் மட்டும் இல்ல, எல்லாருமே பாதிக்கப்படும் போது இதை காப்பாற்ற வேண்டியவர்களே பாதிப்படைந்துள்ளார்கள். அதுதான் இங்க பிரச்சனை. சார், ஒரு பொம்பளை போலீஸ் வந்து பாவம் பெண் காவலர் ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போனாங்க. அவங்க இடுப்பை கிள்ளிட்டாங்க. நம்ம பார்த்தோம் இதே ஊர்ல. அப்போ இங்க யாருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? என்ன நடவடிக்கை எடுத்தது? அவங்களுக்கு பாதிப்பு வந்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் எடுக்கல. அப்போ இன்னைக்கு வந்து சார் ரொம்ப, அதான் சொன்னேன், மோசமாக இருக்கிற சட்டம் ஒழுங்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. முக்கியமாக நமக்கு நமக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான். இதுல நம்ம இன்னொன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு ஒரே ஒரு காவலர் ஒரு டிரைவரோட போயிருக்காரு பாவம். அவர் வந்து தனியா போயிருக்காரு. போன மாசம் நம்ம பார்த்தோம், ஒரு 2500 ரூபாய் திருடிட்டான், 10 பவுன் திருடிட்டான்ற ஒரு பையன் சந்தேகத்துல 6 பேர் வண்டி எடுத்துட்டு போய் அவனை போட்டு வெளுத்தெடுத்து சாகடிச்சாங்க. முக்கியமான இடங்களுக்கு இவர்களுக்கு தனியா போக வேண்டிய நிலைமையில இருக்கு. அது உயரதிகாரிகள் பார்க்கணும். இவர்களுடைய பாதுகாப்பை உயரதிகாரிகள் பார்க்கணும். அவங்கதான் சரி பண்ணணும். ஏன்னா நீங்க போறீங்க வரீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு டீம் நைட்டு அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு 10 பேர் 5 பேர்
மினிமம் 4 பேர். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் குடுங்க. ஃபோர்ஸ் இல்லாம தனியா போ முடியாது. ஃபோர்ஸ் ஏன்னா நம்ம ஒரு போன வருஷம் செய்தி. சிறுவர்கள் சார் 10வது படிக்கிறவங்க, 9வது படிக்கிற பசங்க சார். போலீஸ்காரர் ஒருத்தர குத்துனாங்க. நீங்க பெரியவங்க இன்னைக்கு நம்ம கொலை பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். சின்ன பசங்க 3 பேர் போலீஸ்காரர குத்திட்டு போட்டு போனாங்க. சரி, இந்த கேஸ்ல கூட எடுத்துக்கிட்டா, இப்ப அந்த இப்ப மணிகண்டன் இப்ப அந்த கேஸ்ல வந்து அடிபடுற மணிகண்டன் அவர் மேலயும் கேஸ் இருக்கு. அவருடைய அண்ணன் மேலயும் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து குற்ற பி அ பி பின்னணி இருக்கிறவங்கள நம்ம விசாரிக்க போம்போது, நைட்ல போம்போது நம்ம ஏன் ஆபீசர்ஸ் வந்து பாதுகாப்பு இல்லாம போறாங்க? அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணத்த கவர்மெண்ட் குடுக்கலையா? இல்ல இல்ல சார். அதாவது ஏன் இல்லாம போனாங்கன்னு இல்ல. அவர் வந்து ஒரு ஃபோன் வருது. எமர்ஜென்சி ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு உடனே, யாருமே இல்ல வந்ததுக்கு அப்புறம் போவோம்னு ஒரு காவலர் இருக்க மாட்டார். அது இருக்க முடியாது. அவர் இருக்கவும் மாட்டார். நார்மலா போலீஸ்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம சார் காப்பாத்துன்னு குரல் குடுத்தா கூட, இருட்டா இருந்தா கூட ஓடி வருவாங்க. யாருன்னு பார்த்துட்டு ஓடி வருவாங்க. சோ அவர்கள் அந்த இடத்துல புத்தகம் இவர்களுக்கு அதான் சொன்னேன் உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு தகுந்த ஒரு டீம் குடுக்கணும். எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் ஒரு டீம். நீங்க ஒரு டீம் வைக்கணும் 4 பேர் குறைஞ்சபட்சம். வெளில போகும்போது ரவுண்ட்ஸுக்கு ஒரு 2 பேர், 4 பேர் இருக்கணும் அவங்களுக்கு. நீங்க பல பல ஸ்டேஷன்ல, பல இடத்துல ஒரு காவலர் மட்டுமே நைட்ல இருந்திருக்காரு. ஒரு காவலர் டியூட்டி பாக்குற போலீஸ் ஸ்டேஷன் நெறைய இருக்கு நம்ம ஊர்ல. அப்போ என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு அங்க இருக்கு? அப்போ அதுதான் சொல்றேன். உயர் அதிகாரிகள் கவனத்துல எடுக்கணும். முதல்வர் இந்த துறையின் அமைச்சரா இருக்கக்கூடிய முதல்வர் இதுக்கு தீர்வு காணணும். அதுதான் அங்க முக்கியம். நம்ம யார் மேலயும் குற்றம் சொல்லி இல்ல. ஆனால் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுங்கன்னு தான் கேட்க முடியும். அவர் ஒரு அப்பாவி ஒருத்தரை காப்பாத்த போய் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொன்னு இதே ஊர்ல ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்கு. இதுல கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஆனாலும் வருத்தமா இருக்குன்னு சொல்றேன். திமுகவின் 2006, 11 அந்த காலகட்டங்கள்ல, ஆட்சி காலகட்டங்கள்ல 3 மந்திரிகள் முன்னால, கண்ணு முன்னால ஒரு காவலர் வெட்டி கொல்லப்பட்டார். அப்போ வெட்டி கொண்டா அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. 3 பேர் மந்திரிங்க நின்னுட்டு இருந்தாங்க. அவரை தூக்கிட்டு போல ஆம்புலன்ஸ் எல்லாம். ஆம்புலன்ஸ் வரதுக்கு இவங்க கார வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. யாருக்குமே இங்க உயிரோட சீரியஸ்னஸ் தெரியல. இன்னொன்னு திமுக வரும்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதும், அதிமுக வந்தா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நீங்க ஊழல் பேசலாம், என்ன வேணா பேசலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது கட்டுக்குள் வைத்திருந்தார். எப்பவுமே அவங்க ஏடிஎம்கேங்கும் போது அது கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருந்தது. இவங்க பீரியட் எப்ப வந்தாலுமே இங்க வந்து இதை போன்ற தலை தூக்குகிறது. முக்கியமா இப்போ தமிழகம் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மதுவின் கொடுமையினால இன்னும் அதிகமா நடக்குது. அதான் சரி. மோசமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்போ வந்து அதே மாரி இன்னொரு கேஸ் பார்த்தோம்னா, இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து தூக்கு மாட்டி செத்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. இப்ப காவல் நிலையத்துல நைட் டியூட்டில இருக்கிறவங்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது இதுல காரணமா இருக்கா? கண்டிப்பா சார். அதாவது ஆட்கள் இல்ல. அவங்களுக்கு ஃபோர்ஸ் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ, இவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. காப்பாத்துங்கன்னு இவர் இருந்தவர் கிளம்பி போயிட்டாரு. காப்பாத்துறதுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்ப அங்க யார் இருந்திருப்பாங்க? யாரும் அங்க ஆபீஸ்ல ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல சார். வாய்ப்பு இல்ல சார். நீங்க அப்படி இருந்திருந்தா இவர் கூட யாருன்னா போயிருப்பாங்கல்ல சார். இவர் கூட யாருன்னா 2 பேரு கிளம்பலாம்ப்பா வாப்பா டக்குன்னு நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். படத்துல தான் பார்த்திருக்கோம். 207, 209 எல்லாம் வாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் ஓடுவாங்க. நம்மலாம் அந்த காலத்துல இருந்து பார்த்திருக்கோம். ஆனா ரியாலிட்டில அது இல்ல இங்க. காவலர் பற்றாக்குறை. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசியல்வாதிகள் விட்டிருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து நெறைய பேருக்கு அச்சுறுத்தல்ன்ற பேர்ல காவல்துறை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. பற்றாக்குறை இருக்கிறது. ஒரு நடிகர் ஒரு ஃபங்ஷனுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு 100 போலீஸ். ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் வர இடத்துக்கு கூட நீங்க வந்து மினிமம் 20 போலீஸ் அனுப்ப வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. சோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு கூடுதல் ஃபோர்ஸ் குடுக்கணும். உயர் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு உள்ளத செஞ்சு குடுக்கணும் சார். நீங்க ரோட்ல நிக்கிற ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு, போக்குவரத்து போலீஸ். அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா? இல்ல ஒரு அவசர இதுக்கு போ வேண்டிய இடத்துக்கு ஒரு இடம் இருக்கா? எதுவுமே இன்னைக்கு கிடையாது சார். எதுவுமே இல்லையே. இந்த டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா? டெலிவரி குடுக்குற அவர்கள். அவர்களுக்கு அக்கறை எடுத்து அரசு வந்து அங்கங்க ஒரு ஷெல்டர் ரெடி பண்றாங்க. காவலர்களுக்கு எங்கேயாவது ஒரு இது வரைக்கும் ஷெல்டர் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஏரியால ஒரு இடத்துல ஷெல்டர்ன்னு. சார் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற பசங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அரசு வந்து அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற நோக்குல ஷெல்டர் பண்ணும்போது, போலீஸ்க்கு இத்தன நாளா ஒண்ணும் பண்ணல. இந்த காவலர்களுக்கு ஏதாவது செஞ்சு குடுத்தா தானே சார் அவங்களும் இருப்பாங்க பாவம். அதுதான் இப்ப இங்க பிரச்சனை. ஆட்கள் இல்லை. அவர்கள் வசதி குறைவு. இது எல்லாம் தான் இங்க இருக்கு. இப்ப அடுத்ததா பார்க்கும்போது, உச்சநீதிமன்றத்தில இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில வந்து ஸ்டாலினோட பெயர பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பா வந்து கோர்ட்க்கு போயிருந்தாங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து இதுல அரசியல் பண்றீங்க. ஒரு சிஸ்ட் ஒ ஒரு ஒரு கட்சிக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு கால் புணர்ச்சியால நீங்க வந்திருக்கீங்க. இந்த சிஸ்டம்ல வந்து இப்ப எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒரு ஒரு முதலமைச்சரோட பேர பயன்படுத்துறது ரைட்டு தானே.
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சி.வி. சண்முகத்துக்கு மேல வந்து அபராதம் போட்டிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? சார் இது வந்து நீதித்துறை அவர்கள் எந்த அடிப்படையில் இதை கொடுத்தார்கள் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. நீதித்துறை விமர்சனத்துக்கு அப்பாற்பட நம்ம அதுக்குள்ள போல. ஆனா இத வந்து எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த கேஸ போட்டதே முதல்ல சி.வி. சண்முகம் கிடையாது. இது மேல்முறையீடு போனது திமுக. சார் சி.வி. மேல்முறையீடு சண்முகம் போனாங்க போல சார். ஆனா அவர் கேஸ் வந்து இந்த மாரி பயன்படுத்தக்கூடாது. இது வந்து அ அரசியல் அமைப்ப வந்து தப்பா யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பா தானே போட்டிருக்காங்க. அதுதான் சார். அந்த கேஸ் அவங்க அதிமுக சார்பா போட்ட கேஸ்ல அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்து முடிஞ்சாச்சு. அதான் சார் அவங்களுக்கு ஹை ஆதரவா சார் சார் கோர்ட் சிஸ்டம்ல வந்து ஹை கோர்ட்ல ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் சுப்ரீம் கோர்ட். இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி தானே சொல்லியிருக்காரு. அதுதான் சார் சொல்றேன். ஏடிஎம்கே முதல்ல கேஸ் போட்டபோது, அவங்க எந்த கோர்ட்டுக்கு போனாங்களோ, அவங்க போட்டது அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த கேஸோட அடிப்படை முதல் கட்டத்துல அவங்க கேஸ் போட்டபோது ஆதரவா தீர்ப்பு வந்தாச்சு. தடை குடுத்தாங்க. முடிஞ்சிருச்சு. முடியலையே சார். குடுத்துட்டாங்க. இப்ப இப்ப நம்ம கேஸ இல்ல பொறுத்தவரையிலும் அந்த நம்ம வந்து இடத்துல அடுத்து அடுத்த கோர்ட்க்கு அந்த போறதுக்கான உரிமை நமக்கு இருக்குல்ல சார். புரியுது. நான் அந்த இடத்துல சொல்றேன். அவங்க முதல்ல கேஸ் போட்டபோது நீதிமன்றம் குடுத்தாச்சு. அதுக்கு மேல்முறையீட்டுக்கு தான் இவங்க போறாங்க. அப்போ கீழ் நீதிமன்றம் இவர் போட்டது தவறு என்றால், அந்த இவருக்கு அடுத்த அவரு எந்த நீதிமன்றத்துல போட்டாரு? இங்க லோக்கல்ல போட்டாரு. லோக்கல் இவங்க உச்சநீதிமன்றம் போறாங்க. இவங்க உயர் நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றம் போறாங்க. போட்டாரு. உயர்நீதிமன்றம் அதாவது ஒரு மேல் கோர்ட்டுக்கு போறாங்க. இவர் அதுக்கு கீழ இருக்கலாம் போட்டிருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன சார் அந்த கோர்ட் எப்படி குடுத்துச்சு? அதான் சார் இப்போ நம்ம ஒரு எந்த கேஸ் அடி எடுத்துக்கிட்டா, கேஸ்ல வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ, அத தான் மத்த கோர்ட் ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறாங்க. அப்ப அதுதான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்பவும் என்ன அப்பீல் பண்றா இருக்கு. சார் இப்ப கவாய் என்ன இப்பவும் சொல்றாருன்னா, அப்பீல் இத வந்து யூஸ் பண்றதுக்கான முகாந்திரம் இங்க இருக்குல்ல. நீங்க ஏன் இத வந்து அரசியல்படுத்துறீங்க? அப்படின்னு அவரு தானே கேட்கிறாரு. அது கரெக்டான கொஸ்டின் மாரி தானே கண்டிப்பா. இருக்கு. அதுதான் நீதிமன்றம் ஒரு பார்வையில் கொடுத்திருக்கிறது. இப்ப அதுக்கும் அவர் அப்பீல் போலாம். அதுக்கும் அவர் அப்பீல் பண்ணலாம் திரும்பியும். அதுலயும் மாறுபட்ட கருத்து வரலாம். இப்ப ஹை கோர்ட்டோட மேல் நீதிபதி சார் இப்ப ஹை கோர்ட்டோட ஆர்டரே வந்து ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸ்டே தான் பண்ணிருக்காங்க. சார் ஸ்டே தான் பண்ணிருக்காங்க சார். இவர் மீண்டும் அப்பீலுக்கு போறது ஏன்னா இவர்கள் எப்படி இங்க இருந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் போனாங்களோ, அவர் மீண்டும் இன்னொரு அப்பீல் அதுல பண்றதுக்கு அவருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? ஆனா பிரிவிலேஜ் இதே இருக்கு. மாரி இத்தன மறுபடியும் இதே மாரி இந்த கேஸ் வந்து மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரூ. 10,00,000 ஃபைன் போடுறோம். இந்த ரூ. 10,00,000 எடுத்து அந்த கவர்ன்மென்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம் தான் குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபைன் வாங்குனவங்க மறுபடியும் அங்க போவாங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா அவர் இந்த 10,00,000 கட்ட வேணாம். நான் நேர்மையா தான் போட்டிருந்தேன் கேஸ்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஹி வில் டிஃபெண்ட் ஷூர்லி. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இல்ல சார். சொல்றீங்க இல்லையா? சார் இப்போ கவாய் சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு முதலமைச்சரோட பேரே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயும் எல்லா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீம்லயோ, இல்ல வந்து ஒரு ஸ்டேட்டோட ஸ்கீம்லயோ யூஸ் பண்றது தப்புன்னு சொல்லல. அவரு டிஎம்கே யூஸ் பண்ணது தான் தப்பு அப்படின்னு தானே கேஸ் போட்டுருக்காரு. ஆமா. அதாவது ஒரு சார் இப்போ கட்சி மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில போறத நம்ம எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க கண்டிப்பா, முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா. அதிமுக ஆட்சியில எல்லா திட்டத்துக்கும் ஜெயலலிதான்ற பேர் வைக்கல. அம்மா திட்டம் தான் பேர் வச்சாங்க. அம்மா என்பது நம்ம பொதுவான ஒரு தமிழ் வார்த்தை. ஆனா அம்மான்னு தான் அம்மான்றது வச்சாங்க. வந்து ஜெயலலிதாவ தான் குறிக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தானே சார். இல்ல அதான் சொல்ல வரேன் சார். இப்போ ஒரு திருவிழா ஒரு 50 கலைஞர்கள் ஃப்ளூட்டு, மேளம், தாளம் எல்லாரும் ட்ரம்ஸ், கிட்டார் பல பேர் வந்து வாசிக்கிறாங்க சார். இங்க இருக்கும் கலைஞர்களே, இங்க இங்க வந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் அப்படின்னு சொன்னா, அது யார குறிக்கும்? அங்க இருக்கிற கலைஞர்கள தமிழ்நாட்டுல தான் குறிக்கும். கலைஞர்னா தமிழ்நாட்டுல கலைஞர்னா திரு கருணாநிதி அவர்கள் தான் சார். சார் அது இடம் இருக்குல்ல சார். இப்ப அம்மா இப்ப ஜெயலலிதா அதான் ஜெயலலிதா சார் சொல்றேன். அதான் சார் அததான் அவங்க சொல்றேன். அம்மா உப்புன்னு கொண்டு வந்தப்போ, அம்மா குடிநீர்ன்னு கொண்டு வந்தப்போ, அம்மா உணவகம்ன்னு கொண்டு வந்தப்போ, அது அவங்க பேர்ல ரெஃபரன்ஸா தான் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே சார். ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப கரெக்ட்டா சொல்லிட்டீங்கல்ல. இந்த திமுக, இதே திமுக ரேஷன் கடை பாமாயில்ல அவங்க போட்டோ ஒரு தடவ வந்ததுன்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி போடலாம்? முதல்வர் போட்டோ போட்டு நீங்க எப்படி பொருள் குடுக்கலாம்? அரசு காசுல நீங்க எப்படி உங்க போட்டோ போட்டு குடுக்கலாம்ன்னு கேட்டாங்க. துரைமுருகனுடைய ஸ்பீச் வீடியோ இருக்கு சார். இவங்கெல்லாம் மாத்த முடியாது. துரைமுருகனுடைய ஸ்பீச் இருக்கு. அவர் தெளிவா அதுல கேட்டாரு. யார் அப்பன் வீட்டு காசு எடுத்து குடுங்க. மக்கள் பணத்த குடுத்து உங்க போட்டோவ நீங்க போடுவீங்களா? உங்க பேர்ல நீங்க பண்ணுவீங்களான்னு இதே திமுக கேட்டுச்சு. கலைஞர் அவர்கள் 2016 தேர்தல் போது அறிக்கையே கொடுத்தார். அதிமுகவை மீண்டும் ஜெயிக்க விட்டால் தமிழ்நாட்டை அம்மா நாடு என்று பெயர் மாற்றி விடுவார்கள். இவர்கள் யார் பெயர் வைக்க அப்படின்னு கேட்டாரு. சார் நீங்க ஒரு அம்மான்னு அன்பா கூப்பிடக்கூடிய ஒரு பாசத்தோடு கூப்பிடக்கூடிய பேரே வைக்க கூடாதுன்னு நீங்க பேசுனீங்கல்ல சார். இன்னைக்கு உங்க பட்டவர்தமா உங்க பேர்ல உங்களோட ஸ்டாலின் எல்லா திட்டத்துக்கும் ஸ்டாலின் பேர்னு வச்சா கேட்கதானே சார் செய்வாங்க. நீதிமன்றத்தின் பார்வை வேறு. ஆனால் பொதுமக்கள் பார்வையில் நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல அம்மா நாடுன்னு வந்துரும். அம்மா நாடுன்னே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ஜெயலலிதா நாடுன்னு வச்சாங்க. நீங்க பிலிம் சிட்டி ஜெயலலிதா பிலிம் சிட்டிலாம் ஒரு காலத்துல வச்சாங்க. ஆமா. அதெல்லாம் மீண்டு வந்து அதுக்கு பிறகு வெறும் அம்மா இது மட்டும் வச்சாங்க உணவகம், அம்மா மருந்தகம். அதுக்கே நீங்க என்ன சொன்னீங்க? அம்மான்ற பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. யார் வீட்டு காசு? மக்கள் காசுல உன் பேரை வைப்பியான்னு கேட்டீங்க.
நீங்க எதுக்கு உங்க மக்கள் திட்டு எல்லாத்தையும் இந்த காசு மக்கள் காசுல இருந்து ஸ்டாலின் 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 நடத்துறீங்கிறது ஒரு அடிப்படை மக்களுடைய அடிப்படை கேள்வி. அதை பிரதிபலிப்பா ஏற்கனவே இவங்க கேள்வி கேட்டதுனால அதிமுக சார்பில் திரு சண்முகம் அவர்கள் அப்பீல் போயிட்டார். அதாவது வழக்கு போட்டார் சரிங்களா. அதான் அடிப்படை. இது வந்து கேட்க கூடாதுல்ல, நீதிமன்றத்தின் பார்வைக்கு நம்ம போகணும். இவர்கள் கேட்ட அடிப்படை திமுக. இவங்க எந்த அடிப்படையில் கேட்டாங்கன்னா திமுக அன்னைக்கு கேட்டுச்சு, அதே அடிப்படையில் நான் இன்னைக்கு கேட்கிறேன். என்ன வித்தியாசம்? திமுக அரசியல் மேடையில் கேட்டது, தேர்தல் மேடையில் பேசியது, இவர் நேரம் நீதிமன்றம் போயிட்டார். அவ்வளவுதான். இப்ப அடுத்ததா பார்க்கும்போது, இப்ப ஈடி கேஸ் வந்து இப்ப டாஸ்மாக் கேஸ் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு தெரியும். இந்த கேஸ்ல வந்து இப்ப நீங்க வந்து கவுண்டர் அஃபிடவிட் ஒழுங்கா தாக்கல் பண்ணல. நீங்க வந்து அதிகமா டைம் கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி மேல வந்து ஹைகோர்ட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சார் இது சில வழக்குகள்ல இந்த தவறுகள் நடக்கும். தவறுதான். இது நியாயமில்லாப்படுத்த முடியாது. தவறு. இது சில வழக்குகள்ல நடக்கும். ஏன்னா 2, 3 கேஸ ஒண்ணா இணைக்கணும். 2, 3 இத சரி பண்ணணுங்கும் போது கூடுதல் ஆதாரங்களோடு, இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரங்களோடு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கும். அத அனெக்ஸ் சார் இது பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சார். இந்த கேஸ்ல வந்து நீங்க வந்து ஒழுங்கா எவிடன்ஸ் தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து டாஸ்மாக் கேஸ்ல வந்து ஈடி மேல வந்து ஃபைன் போட்டுட்டே இருக்காங்க. கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்னும்போது இங்க வந்து ஈடிய வந்து அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற கேள்வி அதனால தானே எழுது. கண்டிப்பா. முதல்லயே அத சொல்லிட்டேனே. இது தவறு. இவர்கள் செய்வது தவறுதான். சரியாக அந்த வழக்கை கொண்டு போணுமே. ஆனால் இப்ப என்ன ஒரு பிரஷர் இருக்குன்னா, இவங்க எந்த மூலையில போனாலும் இதை உடைச்சுக்கிட்டே இந்த கேஸ வந்து வீட்டு சோதனை போடணுமா போகக்கூடாது. அந்த எம்டிய விசாரிக்கணுமா விசாரிக்க கூடாது. அதான் சார் ஒரு அவங்க ஒரு என்ன கேட்கறாங்கன்னா, கட்டத்திலையும் உங்களுக்கு பவர் இருந்தா தானே இல்ல நீங்க பவர் இருந்தா தானே வீட்ட சீல் வைக்க முடியும். நீங்க பவர் இல்லாம எப்படி சீல் வைக்கீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா தானே கேட்கறாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ இவர்கள் முதல்ல பண்ணும்போதும் இவ வீட்டுக்கு போக கூடாது. எம்டிஏ இப்ப எல்லா இடத்துலயும் இவர்களுக்கு சரியான முறையை கையாளவில்லையோன்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதனால இப்போ டைம் எடுத்து கரெக்டா போடுவோம். இதுல எதுவும் மிஸ் பண்ற கூடாது. இதுல மிஸ் பண்ணிட்டா வழக்கோட டோட்டல் கான்செப்ட் போயிருங்கிறதுக்காக டைம் எடுத்துக்கலாம். இது வந்து சார் ஒரு உதாரணம் சொல்றேனே. இது வந்து எல்லா அரசுகளுக்கும் நடக்கக்கூடிய தவறு. அதாவது திருப்பி சொல்றேன். இதை நியாயப்படுத்தி சொல்ல தவறுதான். ஆனால் இது இன்னைக்குதான் முதல் தடவை நடக்குதா? ஈடிக்கு இப்ப நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஈடிக்கு இப்ப இந்த கேஸ்ல டாஸ்மாக்ல தொடர்ச்சியா நடக்குது இல்ல சார். சார். இந்த மாரி ஈடிக்கு வந்து நெறைய கேஸஸ்ல வந்து அ அ ம பல்வேறு நீதிமன்றங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல. நீங்க வந்து இத வந்து அரசியலா பயன்படுத்துறீங்க. நீங்க வந்து ஒழுங்கான எவிடன்ஸ குடுக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து இடி தொடர்ச்சியா இந்த வழக்குல இப்படியே போயிட்டே இருக்குது, நடக்குது. தமிழக அரசு ஒரு மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்து 5,00,000 ரூபாய் அபராதம் கட்டுச்சு. மேல்முறையீடு வழக்கு. நான் சொல்றது இப்போ 2021க்கு அப்புறம் தான். 21க்கு அப்புறம் தான். வழக்க நீங்க தாமதமா கொண்டு வந்திருக்கீங்க. தாக்கல் பண்ண மாட்டேன்றீங்க. சரியா பண்ணல. நீதிமன்ற உத்தரவை நீங்க பின்பற்றல. தாமதப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்குல வந்து 5,00,000 அபராதம். இன்னொரு வழக்குல 25,00,000 அபராதம் கட்டினாங்க. சரிங்களா? நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்த தமிழ்நாடு அரசு 28 செப்டம்பர் 2022ல நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்த தமிழக அரசுக்கு 5,00,000 அபராதம் போட்டாங்க. அப்போ நீங்க ஒரு வழக்கோட 4, 5 வழக்கை இணைத்து எல்லாம் ரெடி பண்ணும்போது முன்னாடியே தடை வந்துருச்சு. நமக்கு 2 இடத்துல தவறு நடந்து போச்சு. தவறு பண்ணிட்டோம். அதை சரி பண்ணிக்க எனக்கு நேரம் வேணும். இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்கும்போது நீதிமன்றம் கண்டிக்கிறது. சரிங்களா? இது விஷயம் சொல்ல பாருங்க. ஓய்வூதிய திட்டம். ஓய்வூதிய திட்டத்துல மனுதாரர் ஓய்வூதிய தகுதியற்றவர் அந்த ஒரு பிரச்சனை வருது வழக்குல, ஓய்வூதிய வழக்குல. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, இது மாதிரி அரசு வந்து இந்த மாதிரி வாதாடுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. வயசு வச்சுக்கிட்டு அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அவருக்கு 5,00,000 அபராதத்தோட சேர்ந்து கட்டுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தமிழக அரசை கண்டித்தது. சார் ஒரே ஒரு நபர் ஒரு ஓய்வூதியம் தொடர்பான ஒரு வழக்கு உங்களால பேப்பர் தாக்கல் பண்ண முடியாம கோர்ட் இந்த மாதிரிலாம் வீணா பண்ணாதீங்க, நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு கண்டிச்சது. ஒரே ஒரு நபர், தனி நபருடைய வழக்கு. இங்க இவர்கள் பல வழக்குகள்ல சம்பந்தப்பட்டாங்க. இந்த பணங்கள் பல்வேறு இடங்களில் கைமாறி இருக்கிறது, பரிமாற்றம் நடந்துள்ளதுங்கும் போது கொஞ்சம் டைம் தேவை. இதற்கு முன்னாடி இதற்கு சில உதாரணங்கள்லாம் இருக்கு. திரு சிதம்பரம் அவர்கள் மீது வழக்கு ஒண்ணு போட்டாங்க. கிட்டத்தட்ட 30 தடவை ஜாமீன் வாங்கினாங்க. அந்த வழக்கு அவங்க சரியா போட்டிருந்தாங்கன்னா 30 தடவை வாங்கியிருப்பாங்களா? ஜாமீன் வாங்கியிருக்க முடியுமா? வழக்கு ஸ்ட்ராங்காய் நடந்திருக்காதா? நடந்திருக்கும்ல. தவறுகள், அதான் சொல்றேன், தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. இதில் சரி செய்ய ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க சரியா பண்ணிக்கிறோம். அப்படி அது வந்து சார், நானே ஒரு ஒர்க் ஆபீஸ்ல ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. நான் சரியா பண்ணல. 2 தடவை தப்பா பண்ணி திட்டு வாங்கிட்டேன். 3வது ஃபைல நான் சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார்ன்றேன். ஆபீசர் என்ன சொல்றாரு? நீ 2 நாள் சும்மா தான் இருந்த, உனக்கு சேலரி கட்டுப்பா. அப்படின்னா அது எனக்கு அபராதம். நான் 3வது நாள் சரியா கொடுக்கணும். அது என்னுடைய கடமையை செய்ய தவறியதற்காக. அதுதான் இது பண்ணிருக்கு. இது வந்து தவறு கிடையாது. எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியது ஒரு தவறு தான். தப்பு இல்லை. திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல அவர் ஆகாஷ் பாஸ்கரன் பேரை விட்டுட்டோம்.
இல்ல வேணும்னே அவர் பேர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வழக்க போட்டுட்டீங்க, நீதிமன்றம் கண்டித்திருந்தால் அது தப்பு. அது இவர்கள் மேல் இருந்த தப்பு. இது வந்து தாமதப்படுத்துது. எனக்கு பேப்பர் வரல, சரியா பண்ண முடியல, தாமதப்படுத்துறீங்கங்கும்போது, நீங்க சீக்கிரம் போடுங்க. நீங்க 2 நாள் லேட் பண்ணதுக்கு உங்களுக்கு தப்பு. அந்த அந்த ஃபைன் தான் சார். இது வந்து பெரிய இதுவா பார்க்க வேண்டாம். இது ஒரு தவறா பாருங்க, தப்புன்னு பார்க்காதீங்க. ஆனால் இந்த வழக்குல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடுக்கு அவங்க இத எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும் சார். ஸோ உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.